வணக்கம், கரவல மீனவன் மக்களை. இன்றைக்கி நம்ம என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம பாம்பன் துறைமுகத்தில் வந்த மீனத்தங்க பார்க்க போகிறோம். என்னென்ன மீன் வந்துருக்கு பார்க்கலாமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வீடியோவில் என்னென்னு புரியும். மக்களே நம்ம பாம்பன் துறைமுகத்தில் நூற்றுக்கணக்கான போட்டு கிடக்குங்க. நூற்றுக்கணக்கான போட்டுமே நம்ம எப்பயுமே ரெகுலராக கடலுக்கு போவோம். அப்படி போகும்போது தாங்க ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி பாறை கூட்டம் அவங்க மடியில் சிவப்பாகவே ஏறிடுதுங்க. இன்றைக்கி தாங்க அப்படி ஒரு 2 போட்டில் நல்லாவே இன்னைக்கு மஞ்சப்பாறை மீன் இன்னைக்கு நிறையா மாட்டியிருக்கு. இப்போ தான் மீனவர்கள் எல்லாருமே இறக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பாம்பன் துறைமுகத்தில் உள்ள போட்டுகளுக்கு மேக்சிமம் 1000 லிட்டர் இருந்தால் தான் நம்ம கடலுக்கு போக முடியும். ஏன்னா அதிகமான தாவப்பகுதியில் போகிறனால நம்மளுக்கு டீசலை எப்பயுமே நம்ம கூடுதலாக தான் பிடிச்சி வச்சுருப்பாங்க. மீன் எல்லாமே இப்போ தான் நம்ம ஏலத்துக்கு தயார் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு பிற்பாடு தான் நம்ம வியாபாரி வருவாங்க. அவங்கள்ட்ட கூறி என்ன விலைக்கு முடிக்கிறாங்கன்னு தெரியல. இப்பதான் ஒரு போட்டா வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி தாங்க நாட்டுப்புற மூலமா கரையை கொண்டு நம்ம இந்த மாதிரி வியாபாரத்தை கொடுத்து ஏலம் கூறுவாங்க. ஏன்னா விசைப்படல் எல்லாமே கரையை வர முடியாது. அதனால தான் மீனவர்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு நாட்டுப்படகு ஒரு விசைப்படலுக்கு ஒரு ஏஜெண்டாக பிடிச்சி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு டீசல்லேருந்து நம்ம மடியிலேருந்து இந்த மாதிரி மீன்கள்லேருந்து எல்லாமே இதில் தான் நம்ம அவங்க போகிறது. கடலுக்கு போகிறதுமே பெரும்பாலும் நம்ம இந்த மாதிரி நாட்டுப்படகு மூலயமா போக முடியும். ஏன்னா விசைப்படகுகள் நம்ம கரையை வர முடியாதுங்க. இந்த மாதிரி நாட்டுப்படகுகள் நம்ம கரையை ஈஸியாக வரும். இப்போ தாங்க ஒருத்தவங்க மீன் இறக்கியிருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு சில போட்டுக்கு மஞ்சப்பாறை வந்துருந்துச்சு. ஒரு சில போட்டுக்கு இந்த மாதிரி கள்ளப்பாறை மீன் ஏறி இருக்குங்க. மீனை பார்த்தாலே தெரியுங்க, அந்த அளவுக்கு மீன் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம பாம்பன் துறைமுகத்தில் சரியான கூட்டமாக தாங்க வராங்க. வியாபாரி மதுரை, திருச்சி, திண்டுக்கல், கேரளா இந்த மாதிரி இடத்துல நிறையா வியாபாரியுமே வர்றாங்க. எதனாலனா நம்ம நம்மளுடைய மீன் அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஏன்னா கொஞ்சம் போது நம்மளுக்கு செவுள் செவக்காமல் அந்த அளவுக்கு ஐஸ் நல்லா கூடுதலை வச்சு கொண்டு வரனால தான் நம்ம வியாபாரி எல்லாருமே நம்ம துறைமுகத்துக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. கூட்டத்தை பார்த்தீங்களாங்க. இன்றைக்கி நம்ம துறைமுகத்தில் எப்பயுமே மீன் அந்த அளவுக்கு ரேட்டான இருக்காதுங்க. ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் இருக்கிறனால தான் நம்ம வியாபாரி எல்லாருமே நம்ம துறைமுகத்துக்கு வர்றாங்க. ஆனால் சாவாளை மீன் வந்துருச்சு, பாறை வந்துருச்சு, வஞ்சிர மீன் வந்துருச்சு, இது நிறையா வந்துருச்சுங்க. இப்போ தான் வியாபாரி இதை எடுத்து முடிச்சோன்னா பக்கத்துலேயே நம்மளுடைய கூடாரங்கள் இருக்குது. அங்கே வச்சு உடனே அப்போயே நம்மளுக்கு ஸ்டோரேஜ் பண்ணி அப்போவே அவங்க வெளியூருக்கு அவங்க இது பேக்கிங் பண்ணிக்கிட்டு தான் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த வேலைகள். பார்த்தீங்களா? ஒரு சில போட்டில் நல்லா பாடு வந்திருக்கு. ஒரு சில போட்டில் நல்லா முண்டக்கணி சாலை மீன் ஏறி இருக்குது. இந்த மாதிரி கிரேடில் வைப்பாங்க. கிரேடில் வச்சு தான் நம்மளுக்கு எடை போட்டு அந்த கூடையை அடுக்கி வைப்பாங்க. ஏன்னா எடை போடாமல் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ கூட்டத்திலே நம்ம எடை போடாமல் வச்சோம்னா ஒரு கூட மிஸ் ஆகினாலோட அந்த மீனவர்களுக்கு தான் நட்டம். அதனால மீனை இறக்குற மீனை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு எடை போட்டு அதுக்கு பிற்பாடு தான் நம்ம ஏலம் கூறுவாங்க. இன்னையோட மீன் ரேட்டு ஃபுல்லாக ரொம்பவே கம்மியாக தாங்க போச்சு பாம்பன் துறைமுகத்தில். ஏன்னா எல்லாருக்குமே பாடு ஓரளவுக்கு நார்மலாக வந்துருந்துச்சு. அதனால இன்றைக்கி மீனவர்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக தான் இருப்போம். பார்த்தீங்களா? பார்க்கவே என்ன ஒரு அழகாக இருக்குது. இந்த மாதிரி தாங்க மீனவர்கள் கடலில் கடல்லையும் கஷ்டப்பட்டுட்டு கரையே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது எங்களுடைய வாழ்க்கை இதுதான் மக்களே. இந்த பார்த்தீங்களா? நம்ம சொன்ன மாதிரியாவே முண்டக்கணி சாலை மீன் இப்போ நம்மளுக்கு இந்த சீசனில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த முண்டக்கணி சீசன் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். முண்டக்கணி சாலை கிலோ 40 ரூபாய்க்கு போயிருந்துச்சு. இன்னையோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கிலோ 150 ரூபாய் ரேட்டுக்கு தான் போகுது. ஏன்னா நம்மளுக்கு முண்டக்கணி சாலை இப்போ தான் முதல் முறையாக நம்ம பாம்பன் துறைமுகத்துக்கு வரனால மீன் கொஞ்சம் ரேட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் வரும். நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு தெரியல எனக்கு என்னோடய வீடியோவை. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் என்னோட சேனலை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மீன் வியாபாரத்துக்கு தேவைப்படுறவங்க கண்டிப்பாக நீங்கள் பாம்பன் துறைமுகத்துக்கு வந்தீங்களா நீங்கள் நேரடியாக நீங்கள் வியாபாரிட்ட நீங்கள் காசை கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி மீன்களை உங்கள் ஊர் பக்கம் எடுத்துகிட்டு போகலாம் மக்களே. பார்த்தீங்க கூட்டம் சரியான கூட்டங்க. அந்த அளவுக்கு நிற்கவே இடம் இருக்காதுங்க. நம்ம காலையில் 9 மணிக்கு ஏலம் போயிட்டாங்கலாம். அந்த அளவுக்கு நம்ம பாம்பன் மீன் சூப்பராக தரமாக இருக்குது. நம்ம மீனவர்கள் எப்பயுமே அந்த ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சோம்னா அவங்களுக்கு எப்படி வேணாலும் கொடுக்கலாங்க. அந்த மாதிரினா நாங்கள் பண்ண மாட்டோங்க. ஒரு வியாபாரி நம்மளுக்கு காசு கொடுத்து வாங்குறாங்க. அவங்களுக்கு நல்ல முறையில் நம்ம மீனை கொடுத்தா தான் மறுநாள் நம்ம துறைமுகத்துக்கு வரவேற்பு கொடுப்பாங்க. அப்படித்தான் நாங்கள் மீனவர்கள் எல்லாருமே நாங்கள் வியாபாரத்தை கொடுக்கும் போதே நாங்கள் பார்த்து பதமாக மீன் கெட்டு போன மீனை நாங்கள் வரும்போது கடலில் தூக்கி போட்டுருவோம். நல்ல மீன்களை மட்டும்தான் நம்ம கரையை நம்ம வியாபாரத்தை கொடுப்போம். இதான் நம்ம பாம்பன் துறைமுகம். நம்ம பாம்பனில் இருந்து இங்கே நேரடியாக பார்த்தோம்னா அப்படியே நம்மளோட துறைமுகம் அப்படியே தெரியும். பாருங்க எவ்வளோ வேர்த்திங்களா. இப்படி தாங்க ஒருத்தலாம் யார் அதிகமாக கொஞ்சம் சீக்கிரம் வராங்களோ கொஞ்சம் முன்னாடி வரவங்களுக்கு கொஞ்சம் மீன் கொஞ்சம் கூடுதலாக போகும். பின்னாடி வர மீன்கள் ரேட்டு கொஞ்சம் கம்மியாகும், அவ்வளோதான். ஏன்னா முன்னாடி வரவங்களுக்கு கொஞ்சம் மீன் அதிக ரேட் போகும். இந்த மாதிரி வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்தா நம்மளோட கரவனை கமெண்ட் பண்ணி நம்மளோட மீனவன் பற்றி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிறேங்க மக்களே.